தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை டவுன் பகுதியில் ஆவுடையப்பன் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டவுன் கோட்டடியைச் சேர்ந்த ரஞ்சன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அது குறித்து 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், விவரம் சொல்லலாம். வணக்கம் கௌதமி. நெல்லை டவுன் பகுதியில் சுடலை மாடன் கோவில் அருகே பிளம்பராக பணியாற்றி வந்த ஆவுடையப்பன் மர்ம நபர்களால் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் டவுன் கோட்டையடி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஆவுடையப்பன் சுடலை மாடன் கோவில் அருகே மர்ம நபர்களால் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்த சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி நடவடிக்கை மேற்கொண்டனர். ஆனால் இந்த கொலையில் தொடர்புடைய உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் கொலைக்கான பின்னணியை முழுமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஆவுடையப்பனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடலை எடுக்க விடாமல் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பல மணி நேரம் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் டவுன் கோட்டையடி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் கொலைக்கான காரணம் முன்விரோதம் இருந்ததா, மேலும் யாரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்திற்கான உண்மையான காரணம் என்ன, பின்னணியில் வேற யாரேனும் உள்ளனரா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.